அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் நிரப்புவதாக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கும் கூட ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கும் உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே ஆரோனே, நானே உன் சுதந்திரமும் உன் பங்குமாய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆரோனுக்கு ஆண்டவர் சொன்னது போல இந்த காலை நேரத்திலே அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நானே உனக்கு சுதந்திரம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், நிறைய காரியங்களை நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் எங்கு சென்றாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருந்தால்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் மோசே மரித்த பின்பு யோசுவாவை தைரியப்படுத்தும் போது சொன்னார், நான் மோசே கூட இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னார். உடனே யோசுவாவுக்கு பயங்கர தைரியம் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நானே உன் சுதந்திரமும் உன் பங்குமாய் இருக்கிறேன். எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, கண்ணீரின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை மாத்திரம் உங்க கூட வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீங்க என் கூட இருங்க. தாவீது சொல்வார், நான் கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்வார். கர்த்தரை நம்ம கூட வச்சுக்கிட்டா, அவர் நம்ம கூட இருந்தால் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நன்மையினால் திருப்தியாக்கி சகலவிதமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சொன்னது போல, ஆரோனுக்கு சொன்னது போல, நானே உன் சுதந்திரமும் உன் பங்குமாய் இருக்கிறேன் என்ற அந்த மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் ஆண்டவர் தந்து நன்மையினால் திருப்தியாக்குவாராக. இனி வருகிற காலம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதியும். நீர் அவர்களோடு கூட இருந்து சுதந்திரமும் பங்குமாய் இருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்ய போகிற நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise the Lord. God bless you. Amen.